ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன் செட் எக்ஸாமோடைய ரிவிஷன் 7th வீடியோ இது. ஃபஸ்ட்டு 6 ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின், இன் தி வே ஆஃப் தி வேர்ல்ட் ப்ரொலாக் ஸ்போக்கன் பை டேஸ். ஆன்சர், பெட்டர்டோன் இன் காஃபி ஹவுஸ், சாக்லேட் ஹவுஸ். இந்த த வே ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காமெடி ப்ளே. இது யார் எழுதியிருப்பாங்கன்னா வில்லியம் காங்க்ரீவ். இதோடைய தீம் லவ் அண்ட் மேரேஜ். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா மார்ச் 1700 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேயோடைய ஆத்தர் வில்லியம் காங்க்ரேவ். இவர் வந்துட்டு இங்கிலீஷ் பிளே ரைட், போயட் அண்ட் விக் பொலிட்டீஷியன். இவர் யூஸ் பண்ணுற சட்டையருக்கும் இவருடைய ஜானர் த காமெடி ஆஃப் மேனருக்கும் ரொம்ப ஃபேமஸானவர். இவருடைய லிட்ரரி மூமெண்ட் வந்துட்டு கிளாசிசம். Second question, Paradise Lost is written in dash. Answer, blank verse, unrhymed iambic pentameter. இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு யார் எழுதுனதுன்னா ஜான் மில்டன். இது வந்துட்டு ஒரு எபிக் ஆர் லிட்ரரி எபிக். இது வந்துட்டு மொத்தமாக 12 புக்ஸ் இருக்குது. இந்த பேரடைஸ் லாஸ்ட் வந்துட்டு ஒரு எபிக் போயம். இதை ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1667. அப்போ வந்துட்டு 10 புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேரடைஸ் லாஸ்ட் போயம் வந்துட்டு ஃபாலோடு பை பேரடைஸ் ரீகைண்ட். இந்த போயமை பிளாங்க் வேர்ஸில் எழுதியிருப்பாங்க. பிளாங்க் வேர்ஸ்னால் லைன்ஸ் வந்துட்டு மெட்ரிகலி ரெகுலர் அயாம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கும், ஆனால் அது ரைமிங்காக இருக்காது. இதுதான் வந்துட்டு பிளாங்க் வேர்ஸ். இந்த பிளாங்க் வேர்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு மில்டன் வந்துட்டு யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ட்ராமேட்டிக் பொயட்ரியில் 17th சென்ச்சுரி வரைக்குமே அதிகம் வந்துட்டு யாரும் யூஸ் பண்ணல. மில்டன் பேரடைஸ் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நான் ட்ராமேட்டிக் பொயட்ரியில். அதே மாதிரி மில்டன் வந்துட்டு பேரடைஸ் லாஸ்ட்டில் மட்டும் பிளாங்க் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணல. இவர் எழுதின பேரடைஸ் ரீகைண்ட் 1671 பப்ளிஷ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் சாம்சன் அகோனிஸ்ட் 1671 தான் பப்ளிஷ் ஆனிச்சு. இது ரெண்டும் கூட இவர் வந்துட்டு பிளாங்க் வேர்ஸில் தான் எழுதியிருப்பார். Third question, who said Paradise Lost is superior to Homer's Iliad and Odyssey and Virgil's Aeneid? Answer, John Milton. சில டைமு இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு எழுதுறதே வந்துட்டு ஜான் மில்டன் தான். இவரே தான் வந்துட்டு அந்த போயமை பற்றியும் சொல்லியிருப்பார். இப்போது நம்ம இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு டவுட் வந்துடும், வேறு யாராச்சும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ நீங்கள் பார்த்து எழுதுங்க. Fourth question, Lord of the Flies written by dash. Answer, வில்லியம் கோல்டிங். வில்லியம் கோல்டிங்கோடைய ஃபுல் நேம் சர் வில்லியம் ஜெரல்ட் கோல்டிங். இவர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட், பிளே ரைட் அண்ட் போயட். இவருடைய இந்த நாவல் இருக்குல்ல, இது வந்துட்டு டெபியூட் நாவல் தான் லார்ட் ஆஃப் தி ஃப்ளைஸ். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1954. இந்த நாவல் மூலிமா தான் இவர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருப்பார். இந்த நாவலுடைய ஜானர் வந்துட்டு சோசியல் கமெண்ட்ரி, அலிகரி. இது வந்து எப்படி இதோடைய தீம் இருக்கும்னா எக்ஸ்ப்ளோர் தி டார்க் சைட் ஆஃப் ஹியூமனிட்டி. இந்த நாவல் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது எப்படி அவுட்லைன் இருக்கும்னா, இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஐலாண்டில் வந்துட்டு மாட்டிக்குவாங்க ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகி. அங்கேருந்து எப்படி அவங்க தப்பிச்சு வராங்க, அங்கே எவ்வளோ வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை பற்றினது தான் இது. நல்லாயிருக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு. Fifth question, dash is the first principle, the most important feature of tragedy. Answer, the plot. The plot must be a whole with a beginning, middle and end. மீதி கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் ரிவிஷனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.